நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் வழக்கு முடித்து வைக்கும் நீதிபதிகள். லாக்அப் டெத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா இந்த தீர்ப்பு? நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் வாங்க. கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கு 2020 ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருந்துச்சு. இப்போ அந்த வழக்குக்கு தீர்ப்பு தரப்போறாங்க அப்படின்ற விஷயம் ஊடகங்க வாயிலாக ரொம்ப பரபரப்பா பார்க்கப்படுது. ஏன்னா தந்தை மகன் கொலை வழக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு. சரி, இந்த வழக்கோட முழு பின்னணி என்ன, இப்போ இந்த வழக்குல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். 2020 தந்தை மகன் ஜெயராஜ் பினிக்ஸ் இவங்க 2 பேரை கடன் நடத்திருக்காங்க. அதை ஊரடங்கு டைம்ல கடை நடத்தக்கூடாது, ஆனா இவங்க சொன்ன டைமும் மீறி கடன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சாத்தான் குளத்துல இருக்கிற காவலர்கள் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இவங்க கடை வச்சு நடத்துது அந்த சாத்தான் குளம் அந்த ரேஞ்சுக்குள்ளதான். இவங்க என்னன்னு சொல்லி நான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, இவங்க அரசோட சட்டத்தை மீறி கடை போட்டிருக்காங்க, சொன்ன டைமை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி தான் அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. 19/6/2020 இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்பா மகன் 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அடின்னு அடிச்சிருக்காங்க காவலர்கள். அந்த வலி தாங்க முடியாம கத்திருக்காங்க, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி. ஆனா எவ்வளவு சொல்லியும் காவலர்கள் கேட்கல, அடின்னு அடிச்சிருக்காங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களே சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு நைட்டு முழு அடிச்ச பிறகு கோவில்பட்டி சிறையில இவங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இவ்வளவு அடி அடிச்சும் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம டைரக்டா கோவில்பட்டி சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவங்க வலி தாங்க முடியாம இறந்திருக்காங்க அப்படின்னு செய்தி வெளியே வந்திருக்கு. இது எப்போன்னு பாத்தீங்கன்னா 23/6/2020 அவங்க கோவில்பட்டி ஜெயிலே இறந்து போறாங்க. அப்பா மகன் இறந்த பிறகு அவங்களோட சொந்தக்காரங்க பேச ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, எங்களோட சொந்தக்காரர் அதாவது பினிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் இறந்ததுக்கான முழுக்க போலீஸ் தான். அவங்க அவங்கள அடிச்ச துன்புறுத்திருக்காங்க, அடிச்ச கொன்னிருக்காங்க, இது ஒரு லாக்அப் டெத் அப்படின்னு சோசியல் மீடியா அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மதுரை கிளை உயர்நீதிமன்றம் தானாக முன் இந்த கேஸ அவங்களே டைரக்டா விசாரிக்கிறாங்க. உடனே இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்டரும் போடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் முன் இது சிபிஐக்கு மாத்தலாம். ஏன்னா இந்த ஒரு கேஸ்ல குற்றவாளிகளா பார்க்கப்படுறது சந்தேகப்படுறது ஒரு காவலர்கள், அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்துறது பெட்டர் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்டே ஆர்டர் போறாங்க. ஆனா சிபிஐக்கு மாத்தணும், அவங்க டெல்லியில இருந்து வரணும், அது வரைக்கும் சாட்சியில கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மதுரை கிளை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இது சிபிசிஐடி ஃபர்ஸ்ட் மாத்துவோம், அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாத்தலாம்னு சொல்லி சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. உடனே அவங்க இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. அதன் பிறகு சிபிஐக்கு போகுது. சிபிஐ என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்குல ஒரு 10 காவலர்களை இவங்க முக்கிய குற்றவாளிகள் சொல்லி அந்த ஆய்வு அறிக்கையில சேர்க்கிறாங்க. அதுல முக்கியமா சொல்ல போனா சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், இது மாதிரி ஒரு 10 பேரை சேர்க்கிறாங்க. இந்த 10 பேர் சேர்ந்த பிறகு இந்த கேஸ் இன்னும் மும்முரமா ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கேஸ் 105 சாட்சிகளை முக்கிய சாட்சிகள் அப்படின்னு சிபிஐ தரப்புல சொல்றாங்க. ஆக மொத்தம் 2020 நடந்த இந்த ஒரு பிரச்சனையை 5 வருஷமா மதுரை நீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு இவ்வளவு தாமதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 105 சாட்சிகள் விசாரிக்கணும், அதுக்கு போதிய காலம் தேவை அப்படின்னு சிபிஐ தரப்புல சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு கோர்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மக்கள் எல்லாமே ஒரு ஆர்வத்திலையும் என்ன தீர்ப்பு வரப்போகுது, ஏன்னா எல்லாருடைய கடைசி நம்பிக்கையும் நீதிமன்றம் தான், கோர்ட். இவங்க சொல்ற ஒவ்வொரு தீர்ப்பும் நாளைய வரலாற்றையும் மாற்றும். ஏன்னா இந்த ஒரு தீர்ப்பு தப்பு செய்கின்ற காவலர் மட்டும் இல்லாம, அதாவது போலீஸும் எடுத்தா தப்பு செய்றவங்க மட்டும் கிடையாது, அதுல நியாயமான போலீஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா தான் இந்த தீர்ப்பை மக்கள் பாக்குறாங்க. அதனால இந்த தீர்ப்பு என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது கிங் டிவி, நான் உங்கள் டேவிட் சுரேஷ்.